சவுதி அரேபியாவில் ஜெத்தா விமான நிலையத்தில் நான் உட்கார்றேன். விழுப்புரம் விருதாச்சலத்தை சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் இங்கிருந்து சவுதி அரேபியாவில் சென்று வேலை பார்ப்பவர்கள். யாருடைய பிள்ளைகளாவது வெளிநாட்டிலே சென்று வேலை பார்த்தால் மனதிலே நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். தன்னுடைய குடும்ப மானத்தை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக நான் பார்த்து வியந்து போனேன். பாலைவனத்திலே பகல் நேரத்திலே தார் உருகி ஓடும், பச்சை மரம் பற்றி எரியும். அப்படிப்பட்ட வெயிலிலே நம்முடைய குழந்தைகள் அங்கே போய் வேலை பார்க்கிறார்கள். 4 பேர் அங்கேருந்து வந்தான். என்னை பார்த்துட்டு சார் நீங்கள் தானே கலிமூர்த்தின்னு கேட்டான். நடந்த நிகழ்வை அப்படியே பதிவு செய்கின்றேன். ஆமாண்ணா, உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் சார். நான் எடுத்துக்கேன்னு எடுத்துகிட்டு எனக்கு முன்னாடி ரோலாக ஏர்போர்ட்டில் உட்காந்தான். ஒரு பையன் இன்னொரு பையன்கிட்ட கேட்குறான், என்னடா மாப்பிள்ள, 5 வருஷமாக அந்த பாலைவனத்தில் வேலை பார்த்து உன் தங்கச்சி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்ட போல இருக்கு. ஆமாடா, அப்பா பாவண்டா, அவர் என்னடா பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக பணம் அனுப்பிச்சு கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சு, அதுக்கு தாண்டா போகிறேன். அப்படியே எல்லாம் வாங்கிட்டியாடான்னு அவன் கேட்குறான். கடைசி நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து 10 பவுன் நகை வேணும்னு கேட்டாங்கடா. ஷேக்குக்கிட்ட போய் இன்னும் 2 லட்சம் ரூபா பணம் கேட்டான். அங்கே ஷேக் மன்னர் ஆட்சி, கம்பெனியினுடைய முதலாளி மன்னர்கள். அவர் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டாரு. ஆனால் இன்னும் 2 வருஷம் இந்த பாலைவனத்தில் வேலை பார்க்கணுன்னு எழுதி வாங்கிட்டார். இன்னும் 2 வருஷமா இந்த பாலைவனத்தில் ஏங்குறான் இன்னொருத்தன். அப்போ அங்கே பாடுறா, தங்கச்சிக்கு செயின், அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு ஓனா எடுத்து காமிக்கிறான். உடனே நண்பன் கேட்குறான், உனக்கு என்னடா வாங்கினேன்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், எனக்கு என்னடா, இங்கே பொருள் நல்லா இருக்கும், விலை கூட இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நம்ம கல்யாணம்டா, ஊருக்கு போய் ஒரு 50 ரூபாயில் ஒரு சட்டை எடுத்துக்கலாம்டா. நினைத்து பாருங்கள். நான் இதை அவன் பேசுகிறத கேட்டுட்டு முதுகில் ஒரு தட்டு தட்டி கொடுத்துட்டு, நண்பர்களே, சென்னையில் விமானம் இறங்கியது. வயது முதிர்ந்த ஒருவர், உங்கள் பகுதியைச் சேர்ந்தவர், ஒடியாந்து அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு, தம்பி 5 வருஷமாக இந்த பாலைவனத்தில் இருந்துட்டு வராமல் பண்ணிட்டேடா, இழைச்சி போயிட்டியே, கருத்து போயிட்டேன்னு கண்கலங்க நிற்கின்றார். தங்கை ஓடி வந்து கால்களை கட்டி கொண்டு, அண்ணன் எனக்காக, என்னால் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம். நண்பர்களே, இப்படி கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கின்ற அந்த பாச பிணைப்பிலே அந்த மாணவன், அந்த இளைஞன் தான் நின்று கொண்ட இடத்திலிருந்து திரும்பி தன்னுடைய நண்பனை பார்த்தான். அதிலே 1000 அர்த்தங்கள். இப்படிப்பட்ட பாசத்திற்காக நான் எத்துணை ஆண்டுகள் வேண்டுமானாலும் பாலைவனத்திலே வேலை பார்த்து என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன்.